ராதாபாய் என்ன பண்ணுறா, வீட்டில் நாமதேவர் கோவிலுக்கு போயிருக்கிற நேரத்தில் அங்கங்கே இருக்கிற இரும்பெல்லாம் தங்கமாக மாற்றி அந்த தங்கத்தை விற்று தேவையான பொருட்கள், நகைகள் எல்லாவற்றையும் வாங்கிக்கிறார். ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுருக்கா. வீட்டில் எல்லாம் சேர்ந்து போச்சு. இந்த கல் ராதாபாய் தான் வீட்டில் வச்சுருக்காங்க. ஒரு நாளைக்கு கோவில்லேருந்து நாமதேவர் வர, அன்றைக்கி பார்த்தா இந்த அம்மா கழுத்தில் புதுசாக ஏதோ செயின்லாம் இருக்குது. நாமதேவர் இதெல்லாம் நினைக்கிறவர் கிடையாது, ஆசைப்படுறவர் கிடையாது. அவர் மனைவியை பார்த்துட்டு கேட்குற, என்னம்மா ஒரு 2-3 நாளாக நீ வித்தியாசமாக இருக்க, உன்னுடைய முகத்தில் ஒரு பூரிப்பு தென்படுகிறது, ஒரு பொலிவு தென்படுகிறது, உடம்புல புது புது நகைகள் காணப்படுகின்றன, வீடு முழுக்க வித்தியாசமான பொருட்கள் காணப்படுகின்றன, என்னம்மா விஷயம், ஏது இதெல்லாம் உனக்கு? ஒரு குழந்தை போல கேட்கிறார் நாமதேவர். அந்த அம்மா உண்மையை சொல்லிடுச்சு. கணவன்கிட்ட மறைக்க முடியுமா? இது போல் பக்கத்து வீட்டில் இருக்காங்களே ஸ்பரிச பாகவதர், அவரோட சம்சாரம் கமலாபாய் ஒரு கல் கொடுத்தது, இந்த கல் அவரோட கல்லாம், அதை வச்சு இதெல்லாம் வாங்கினேன்னு சொன்ன உடனே அவருக்கு முகம் மாறுகிறது.